தமத்திருத்துவைக சர்வீஸ்ரா எங்களை தயை பண்ணிரட்சியும். பரிசுத்தமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கலிலேயா நாட்டில் பிறந்த ஜெபதேயு என்பவருக்கு அருமை புத்திரரான புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ மாதாவினால் மிகவும் சிநேகிக்கப்பட்ட புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாத சுவாமி உம்மை அழைக்கும் போது தகப்பனாரையும் வலைகளையும் விட்டு அட்டி இல்லாமல் அவரை பின் சென்ற புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவராலே உம்முடைய சகோதரர் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட வரம் பெற்ற புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாத சுவாமி மறுரூபமான போதும் பிரதான ஜப கூட்டத்தின் தலைவனுடைய இறந்த மகளை உயிர்ப்பிக்கும் போதும் கூட இருந்த புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாத சுவாமி பூங்காவனத்திற்கு போகும்போது கூட போன புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாத சுவாமி மோட்சத்திற்கு எழுந்தருளின பிற்பாடு யூதேயா தேசத்திலும் சமாரியா தேசத்திலும் அவரை விட வேறே தெய்வமில்லை என்று பிரசங்கம் செய்த புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பானியா தேசத்தில் அநேகம் பேர்களுக்கு சத்திய உபதேசம் செய்து மாயவித்தைக்காரனாகிய ரெமோஸ் என்பவனுக்கு ஞான தீட்சை கொடுத்த புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாத சுவாமியுடைய வேதத்தை திடனோடு பிரசங்கம் செய்ததை கேட்ட ஏரோதேஸ் அகரிப்பா என்பவன் உம்மை மரணத்திற்கு தீர்வையிட்ட போது மகா சந்தோஷப்பட்ட புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை கொலைக்களத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்போது உம்மோடு கூட வந்தவன் வேத சாட்சியாகிறதற்கு உமக்கிருந்த அகமகிழ்ச்சியை கண்டு தானும் கிறிஸ்தவன் என்ற போது மகா பூரி படைந்த புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவன் கொலைக்களத்திற்கு போய் சேர்ந்தவுடனே உம்மை கொலைக்களத்திற்கு சேவகனாக கூட்டிக் கொண்டு வந்ததை நினைத்து அவன் உம்மிடம் பொறுத்தல் கேட்டபோது அவனை தழுவி முத்தமிட்டு உனக்கு சமாதானம் உண்டாக கடவது என்று சொன்ன புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 100 சமணசுகள் உம்மை சூழ்ந்து வர இத்தாலியா தேசத்திற்கு போய் வேத உபதேசம் செய்து அவ்விடத்தில் இயேசுநாத சுவாமியுடைய வேதத்தை போதித்து கொண்டே இஸ்பானியா தேசத்திற்கு வந்த புனித யாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதமான வகையாய் எபேசு பட்டணத்தில் தேவ மாதாவை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கின புனித யாகப்பரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது தேவமாதா உம்முடைய கையை பிடித்து தூக்கவும் அநேக வரங்களை அந்த ராக்கினிடத்தில் பெற்றுக்கொள்ளவும் பாக்கியம் பெற்ற புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது நீர் எருசலேம் பட்டணத்தில் வேத சாட்சியாக போகிறீர் என்று தேவமாதா சொல்ல கேட்டு அத்தருணத்தில் எனக்கு ஒத்தாசையாய் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எருசலேம் பட்டணத்தில் மகா தைரியத்தோடு வேதத்தை போதித்து கொண்டிருக்கையில் வேத சத்துருக்களால் பிடிபடவே தேவமாதா கொடுத்த வார்த்தை பாட்டை நினைத்து வேண்டிக் கொண்ட புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தருணத்தில் தேவமாதா அநேக சமணசுக்களால் புடைசூழப்பட்டு வருவதைக் கண்டு அக்களித்து கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றரவை என்று அகமகிழ்ந்து உரத்த சத்தமாய் கூவின புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய சிரசை வெட்டும்போது தேவமாதா உம்முடைய ஆத்துமத்தை கையிலேந்தி இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுக்க வரம் பெற்ற புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருச்சரீரமானது கொம்பஸ்தெல்லா வென்கிற பட்டணத்திற்கு கொண்டு போகப்பட அவ்விடத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கவே எங்குமிருந்த ஜனங்களால் பொருத்தனை செய்து ஆராதிக்கப்பட்ட புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் மோட்சத்திற்கு போன பின்பு இஸ்பானியா தேசத்தின் கிறிஸ்தவர்கள் பேரில் துலுக்கர் படையெடுத்த போது அவர்கள் உம்மை பார்த்து வேண்டுதல் செய்ய பயங்கரமான ரூபத்தோடு வெள்ளை குதிரையின் மீதேறி வந்து துலுக்கர் படை முறிய மிரட்டி துரத்தின புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு நல்ல மழையை பொழிய செய்கிறவரான புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள்
தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதரான பேதுரு, யாக்கோபு, அவர் சகோதரரான யோவான், இந்த 3 பேரும் இயேசுவினுடைய வாழ்வில் மிக முக்கியமான நெருக்கமான ஒரு நட்பை கொடுத்தவர்கள். அதிலும் சிறப்பாக நாம் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கும் யாக்கோபை பற்றி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் சில உண்டு. இந்த யாக்கோபு தன் சகோதரன் யோவான் பேதுருவோடு இயேசு ஜெபக்கூட தலைவரின் மகளை, யாயிர் என்பவருடைய மகளை உயிர்த்தெழ செல்லும் போது அவர்களை அழைத்து செல்லுகின்றார். அதன் பிறகு தாபோர் மலையில் உருமாறிய போது உடன் அழைத்து சென்றார். இறுதியாக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை வேர்த்த போது இந்த 3 சீடரும் அங்கே இருந்தனர். அருமையானவர்களே, நெருப்பிற்குள் எரியப்படும் இரும்பு துண்டு நெருப்பினுடைய தன்மையை விரைவில் பற்றி கொள்வது போல இயேசுவோடு இருந்த ஒரு அனுபவம், இயேசுவின் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகளில் பங்கேற்ற அனுபவம் இவருக்குள்ளாய் தெய்வீகத்தை வளர்த்து கொண்டிருந்தது. ஒரு தாய் தந்தையினுடைய கனிவான அரவணைப்பிலும் கண்டிப்பிலும் வளரக்கூடிய பிள்ளை, தாய் தந்தையின் சொல்படி கேட்டு நடக்கும் பிள்ளை ஒரு நாளும் தவறாது. ஆண்டவர் சிறுக சிறுக யாக்கோபின் உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். இவருடைய வாழ்வில் என்னை கவர்ந்த காரியங்களை நான் மறையுறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த யாக்கோபு தன் சகோதரன் யோவான், தந்தை செபதேயு என்பவருடன் கூலி ஆட்களோடு படகில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அழைத்த உடனே அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு இயேசுவை பின் செல்லுகின்றார்கள். ஆக கடவுளின் அழைப்புக்கு உடனடியாக செவி கொடுத்த ஒரு புனிதர். அந்த குறுகிய நேரத்தில் தன் வாழ்வின் பாதையை அவர் தெரிந்தெடுக்கிறார். பாருங்கள். 1. இரண்டாவதாக இந்த புனிதரை பற்றி பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரே நிகழ்வுகள் இருவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு முக்கியமான காலகட்டத்தில் இருந்த இவர்கள் தங்களுக்கென்று பதவியை கோருகிறார்கள். வலப்பக்கம் ஒருவர், இடப்பக்கம் ஒருவர். மார்க்கு நற்செய்தியில் இந்த சீடர்களே கேட்பதாகவும், மத்தேயு நற்செய்தியில் தாய் அவர்கள் சார்பாக கேட்பதாகவும் அமைந்திருக்கிறது. அதிகாரத்தை, ஆட்சி பீடத்தை அவர்கள் கோரினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தினார். நீங்கள் கேட்பது உங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. நான் பெரும் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா? முடியும். என் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் பருக முடியுமா? முடியும். அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, காலம் கடந்து சென்று கொண்டிருந்தது.
இயேசுவினுடைய விண்ணேற்பிற்கு பிறகு அவருடைய துன்பக் கிண்ணத்தில் முதலாக பங்கேற்ற புனிதர் யாக்கோபு. அவருடைய திடமனது, இயேசுவின் மீது கொண்டிருந்த பற்று, இயேசுவின் போதனையால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த விதம், அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, பேச்சு, வாழ்வு அனைத்தும் இயேசுவாக மாற்றமடைந்திருந்தது. எனவே முதலாக இயேசுவுக்காக செந்நீர் சிந்தி மறை சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார் புனித யாக்கோபு. இவர் முதலில் என்ன கோரிக்கை வைத்தார்? வலப்புறம் ஒருவரும் இடப்புறம் ஒருவரும் பதவியை அவர் நாடினார். ஆனால் பிற்காலத்தில் புரிந்து கொண்டார், இயேசுவை பின்பற்றுகின்றவர்களுக்கு பதவி முக்கியம் அல்ல, சான்று பகர்வதே முக்கியம். இந்த சான்று எப்படி இயேசுவுக்காக அவருடைய போதனையில் நிலைத்து நிற்பதற்காக இன்னல்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டும். ஆக இந்த நாளில் 2 பண்புகளை மட்டும் நமது மறைவுரைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இங்கு எல்லா வயதை சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள். இந்த 2 செய்திகளும் எல்லோருக்கும் பொருந்தும். குறிப்பாக குழந்தைகள், வளரும் பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு இது அதிகமாக பொருந்தும். முதல் செய்தி, அழைப்பை கேட்டவுடனே கீழ்ப்படிந்த புனிதர். அருமையானவர்களே, இன்றைய நாளில் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? இந்த அழைப்பு என்பது என்ன? கீழ்ப்படிவது என்பது எதை குறிக்கிறது? அருமையானவர்களே, ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் செவி கொடுக்கின்ற போதுதான் நமது உள்ளத்தில் மாற்றம் நிகழும், பணிவு கிடைக்கும், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். ஆதியாகமத்தின் தொடக்கத்தில் பார்க்கிறோம், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால், யாருக்காவது ஞாபகம் இருக்கா இப்படி இருந்துச்சு? உலகம் உருவமற்றதாக, வெறுமையானதாக, இருள் நிறைந்ததாக இருக்கிறது. தூய யாக்கோபும் யோவானும் கடற்கரையில் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அந்த நிலையில் தான் இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளம், வாழ்வு அன்றாட காரியங்களில் வேறொன்றி இருந்தது. ஒரு தெளிவான நோக்கமில்லை, தீர்க்கமான முடிவில்லை. எந்த நேரத்தில் ஆண்டவருடைய குரல் ஒலித்ததோ அந்த வசீகர குரல் அவர்களை கட்டி இழுத்தது. அந்த ஒற்றை சொல் அவர்களை ஆட்டுவித்தது, அவர்களை ஆட்கொண்டது. அப்படியே அனைத்தையும் விட்டுவிட்டார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, கவனியுங்கள். இன்று கடவுளின் வார்த்தைக்கு பணிய உங்களை, என்னை மறுக்க சொல்வதற்கு பல வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிறது. இன்று பாருங்கள், படிக்கின்ற மாணவ செல்வங்களின் படிப்பு திறன் வெகுவாக குறைந்திருப்பதாக அண்மையில் பல ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இணையதளம், அலைபேசி, அறிவியலின் பிரமிப்பு கொண்ட முன்னேற்றங்கள் வருவதற்கு முன்னால் எல்லோருடைய இதயத்திலும் அமைதி இருந்தது, ஒருமுகப்பட்ட நிலை இருந்தது. காரியங்களை மனதில் தக்க வைத்துக் கொள்ளும் சக்தி இருந்தது. இப்போதும் அந்த சக்தி தொலைந்து விடவில்லை, மங்கி மறைந்து நிற்கிறது. இதுதான் உண்மை. பொன்னான நேரம் திருடப்படுகிறது, இளமை சக்தி வீணடிக்கப்படுகிறது, உறவுகளுக்கான முக்கியத்துவம் அலட்சியப்படுத்தப்படுகிறது. உழைப்பு, அநேக பேருக்கு அதை பற்றிய சிந்தனையே இல்லை.
இன்று பாருங்கள், நமக்கெல்லாம் தெரியும், இன்று அநேக பேர் புலம்புகிறார்கள், வடநாட்டவர் வந்து தமிழகத்தை ஆட்கொண்டு விட்டார்கள், ஆக்கிரமித்திருக்கிறார்கள். உண்மைதான். அண்மையில் சென்னை சென்றிருந்தேன் எங்கள் மக்களை சந்திப்பதற்காக. நான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் அருகே நடந்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டோ வந்தது, ஒரு புதிய ஆட்டோ. அதில் ஒரு நபர் அமர்ந்திருந்தார். பெயர் தமிழில் எழுதியிருந்தது. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, இந்தியில் தான் சொன்னான். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக மனசில் ஆகலை. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா ஆட்டோக்குள்ளே வடநாட்டுக்காரன் வந்துட்டானா? ஒரு காலத்தில் மலையாளி சொல்லுவோம், அப்படி தானே? கல்லறை தோடுனா கூட அங்கே டீ கடை வச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி அவனை கேலி பண்ணுவோம். இன்று அவர்கள் எல்லா இடத்திற்குள்ளும் வந்து விட்டார்கள். காரணம் என்ன? அறிந்தோ அறியாமலோ நம் பிள்ளைகளுக்கு பரிசு என்று செல்போன் பரிசு அளிக்கப்படுகிறது. மிகவும் நவீனமான அலைபேசி கையில் கொடுத்து விடுகிறோம். வளர்ந்து விட்ட பிள்ளைகளுக்கு 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள். வளரும் போதே வாழ்க்கையின் கடினம், உழைப்பின் முக்கியத்துவத்தை உணராதபடி பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோம். உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை யாருமே உணர்வதில்லை. பிள்ளைகள் நினைக்குது, அம்மா அப்பா கேட்டால் தருவாங்க, எதற்காக உழைக்க வேண்டும் என்ற நிலை வந்து விட்டது. ஆனால் வடநாட்டவர் ஒரு கப்பு டீ குடித்தா போதும், அவன் ஒரு நாளைக்குள்ள வேலையை முடிச்சிடுறான். நம்ம ஆட்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா அவனுக்கு 500 ரூபா கொடுத்தா போதும். வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய உரிமையாளர்களை கேட்டால் நம்ம ஆட்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். எல்லாரும் இல்லை, அதிகபட்சமாக அதிக எண்ணிக்கையில் சோம்பேறிகள், வேலையை உண்மையாக செய்வதில்லை. ஆனால் வடநாட்டவர் சொன்னதை அவன் செய்கிறான். செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்து விட்டு அவன் சென்று விடுகிறான். இன்று ஒரு அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைத்திருந்தது. நமது பிள்ளைகள் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புலாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆட்டோமொபைல் ஒரு சில இடத்துல வேலை செய்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. செகண்ட் ஷிஃப்ட் வடநாட்டுக்காரன் வரான், படிக்காதவன், எதுவுமே தெரியல. ஆனால் கம்பெனியில் உள்ள அதிகாரம் சொல்கிறான், அவங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்கிறான். இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பிள்ளைகளை கம்பெனி வெளியே தள்ளுது, வடநாட்டுக்காரன் முழுமையாக ஆக்கிரமிக்கிறான். படிப்பு இல்லை, எந்த விதமான டெக்னாலஜிக்கல் அதாவது சென்ஸு கிடையாது, படிப்பறிவு கிடையாது. ஆனால் கற்றுக்கொள்ளுகிறான். அவன் நமது இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறான். காரணம், உழைப்பு, அதன் மேன்மை உணர்த்தப்படுவதில்லை. ஆக இப்படிப்பட்ட நிலையில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம் பிள்ளைகள் வளர்வதற்கும் இழந்து நிற்பதற்கும் தடையாக பல சூழ்நிலைகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் தாய் திருச்சபை புனிதர்களை முன்னிறுத்துகிறது. இன்னும் நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. நீங்கள் நினைக்கலாம், புனிதர்களை பற்றி ஏன் தாய் திருச்சபை அதிக அக்கறை கொள்ளுகிறது, திருவிழா கொண்டாட நம்மை அழைக்கிறது, நமது ஆலயங்களில் எதற்காக சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன? உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒருவேளை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆலயத்தில் புனிதர்களின் சுரூபங்களை வைப்பதன் முதல் நோக்கம் ஒரு நற்செய்தி அறிவிப்பு. இந்த புனிதருடைய காலத்தில் நாம் வாழவில்லை, இந்த புனிதர் இந்த காலத்தில் வாழ்ந்தார், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதை பார்க்கின்ற போது தாயும் தந்தையும் இந்த புனிதரை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த புனிதரை காணாமலே அவருடைய சுரூபத்தை பார்த்து பிள்ளை அவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது. இந்த மாதம் 6ஆம் தேதி எந்த புனிதருடைய திருநாள்? சரி இருக்கட்டும். நேற்று எந்த புனிதருடைய திருநாள்? மகதலேன் மரியா. பாராட்டுக்கள். சரி, 6ஆம் தேதி யாரை கொண்டாடினீங்க? இந்த மாதம் 6ஆம். உங்கள் பங்கு தந்தை நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. முடுதங்க சாமி 6ஆம் தேதி நமக்கு
மரிய குரட்டி. நாங்கள் படிக்கும்போது மரிய குரட்டிங்கிற அந்த 6ஆம் தேதி, ஜூலை மாதம் 6ஆம் தேதி புனிதை பற்றி இங்கே ரெக்டர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். கற்பின் மறை சாட்சி, 13 வயது நிரம்பிய பிள்ளை, பாவம் செய்வதை விட சாவதை மேல் என்ற தீவிரத்தோடு பாவ சூழ்நிலைக்கு எதிராக போராடி உயிரை விட்டவள். அருமையானவர்களை, ஒவ்வொரு புனிதர்களும் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை தருகிறார்கள். ஆண்டவர் சார்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து அநீதிக்கு எதிராக போராடி புண்ணியத்தை வாழ்வினால் போதித்து சென்றவர்கள் புனிதர்கள். எனவே இந்த புனிதர்களை கொண்டு தாய் திருச்சபை நமக்கு நற்செய்தி அறிவிப்பு செய்கிறது. ஆக புனித யாகப்பர் கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்தார். ஆக இந்த கடவுளின் குரலுக்கு நாம் செவி கொடுக்காதபடி, ஜெபிக்காதபடி, புண்ணிய வாழ்வில் அக்கறை கொள்ளாதபடி உழைப்பை விட்டு விலகியிருப்பதன் காரணம் ஆண்டவரின் வார்த்தையை கேட்காததான். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், கடவுளின் குரலை நான் எப்படி கேட்பது? திருவிவிலியத்தை கையில் எடுங்கள், அடிக்கடி வாசியுங்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அருமையான குழந்தைகளை பார்க்கிறேன். அநேக பிள்ளைகள் கையில் விவிலியத்தை வைத்திருக்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அடிக்கடி ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை குடியேறும் உங்கள் ஆன்மாவில் பலம் பெருகும், ஞானம் பெருகும், சக்தி கிடைக்கும், அகக்கண்கள் திறக்க, நமக்கு புறம்பே இருக்கக்கூடிய தீமைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி அங்கே கிடைக்கும். ஆண்டவரின் குரலை நாம் கேட்க முடியும். பால்குடி மறந்த நிலையில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இறைவாக்கினர் யார்? சாமுவேல், இஸ்ராயலின் முதல் இறைவாக்கினர். பால்குடி மறந்த நிலையில் ஆண்டவரிடம் வேண்டி பெற்றதால் அவருடைய தந்தை எல்கானா, தாய் அன்னா அவரை ஆலயத்தில் ஏலி என்ற குருவின் பொறுப்பில் ஒப்படைத்தார்கள். பால்குடி மறந்த நிலையில் உள்ள குழந்தை எப்படி இருந்திருக்கும்? அந்த சின்னஞ்சிறு பாலகன் ஆண்டவருடைய ஆலயத்தில் சிறு சிறு பணிகளை செய்து எங்கே படுத்து உறங்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனோடு பேசினார். நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை திருவிவிலியத்தின் வழியாக, ஆலயத்தில் ஜெபிப்பதின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். இணையதளத்திற்கும் அலைபேசிக்கும் தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்களுக்கும் ஆன்மாவில் இடம் கொடுக்கும் போது ஆண்டவரின் குரலை கேட்கும் சக்தியை நாம் இழந்து விடுவோம். ஆண்டவரின் சக்தியை கேட்காத பிள்ளைகளிடம் படிப்பிலும் சரி, உழைப்பிலும் சரி, நல்வாழ்விலும் சரி நாட்டம் இருக்காது. புனித யாகப்பர் கடவுளின் குரலை கேட்டவுடனே பணிந்தார். அந்த காலத்தில் படகில் வேலையாட்களோடு வேலை செய்து கொண்டிருந்தார் என்றால் அவர் நிச்சயமாக வசதியான வீட்டு பிள்ளையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஒருவர் அல்ல, இருவருமே எழுந்து விட்டார்கள். தந்தையிடம் அனுமதி வாங்கவில்லை. கடவுளின் குரல் ஒலித்தது, கீழ்ப்படிதல். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சின்னஞ்சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் வாசியுங்கள். இதை தீர்க்கமாக புனித யாகப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடவுளின் வார்த்தையை கேட்க கேட்க எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நமது ஆன்மாவில் தெய்வீகம் கமழும். அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனம் போல இறை வார்த்தை குடியேறும் ஆன்மாவில் தெய்வீக மனம் கமழும். கடவுளின் வார்த்தையை நாம் கேட்கின்ற போது எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும், செல்கின்ற பாதை நேர்த்தியாக இருக்கும், வாழுகின்ற வாழ்வு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். எனவே புனித யாகப்பரின் வழி நின்று தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க, இறை வார்த்தையை வாசிக்க உறுதி கொள்வோம். இரண்டாவதாக பாருங்கள், அன்பு மக்களே, எல்லோரையும் போல இவருடைய இதயத்திலும் உலக நாட்டம் இருந்தது. பதவிக்காக, முன்னிலைப்படுத்தப்படுவதற்காக, அதிகாரத்திற்காக இவரிடம் நாட்டம் இருந்தது. தவறில்லை.
நாம் வாழக்கூடிய வளரக்கூடிய சூழ்நிலையில் குற்றம் குறைகளோடு தான் வாழ்கிறோம், வளர்கிறோம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவரோடு நாம் காட்டும் நெருக்கம் நம்மை நிச்சயமாக மாற்றிவிடும். காலம் செல்ல செல்ல பதவி வேண்டின்ற யாக்கோபு இயேசுவுக்காக உயிரை விட துணிந்து விட்டார். அதுவும் முதலாக செந்நீர் சிந்தி சாட்சியம் கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு உயர்வான நிலைக்கு அவர் சென்று விட்டார். பணம் வேண்டாம், பதவியும் வேண்டாம், என் இயேசுவுக்காக உயிரை கொடுப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் பிள்ளைகளை எல்லாம் சரி ஃபாதர் ஆகட்டும் சிஸ்டர் ஆகட்டும் அந்த வார்த்தையை சொல்லலை. நம் பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும். சிறு வயதிலே தெய்வீகத்தை, தெய்வ பயத்தை, கடவுளுக்கு அஞ்சி வாழும் மனநிலை பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும். இது எப்படி நடக்க முடியும்? தாய் தகப்பனுக்கு காது வரை வாய் கிழிந்ததென்றால் பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு அதற்கு பின்னாலும் போகும். அப்படிதானே? நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கை நடைமுறைகள் பிள்ளைகளின் ஆன்மாவை, வாழ்வை செதுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆணவம் அகம்பாவம் நிறைந்த பேச்சு நம்மிடம் இருக்கக்கூடாது. தெய்வீகமற்ற அணுகுமுறை நம்மிடம் வெளிப்படக்கூடாது. வார்த்தையிலும் வாழ்விலும் பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அன்னமாளை சொல்வார்கள். அன்னை கன்னிமரியாள் கடவுளின் திருமகனை பெற்றெடுக்கும் தாயாக உருவாகும் அளவுக்கு இந்த அன்னம்மாள் தன் மகள் கன்னிமரியாளை வளர்த்தாராம். இது சரித்திர குறிப்புகள் சொல்லக்கூடிய சான்றாக இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் தந்தையருடைய அம்சத்தில் உயிராற்றலில் இருந்து பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தாயின் தந்தையும் பார்த்து வளர வேண்டும். தெய்வீகத்தில், பிறரன்பில், புனிதமான வாழ்வில் பற்று கொண்டவர்களாக. புனித யாகப்பர் இயேசுவை பார்த்தார். அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு இருந்தார். யாயீர் என்ற தந்தை தன் மகளை இறந்து பரிதவிக்கிறார். தானாடாவிட்டாலும் தசையாடும் என்று சொல்வார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார். தன் ஒரே பிள்ளையை இழந்து பரிதவிக்கும் அந்த தகப்பனை பார்த்தபோது இயேசு அவரை தேற்றுகிறார். அருமையானவர்களே, அந்த நேரத்திலும் உடன் இருக்கிறார் யாக்கோபு. இயேசுவின் மீது அவரது நம்பிக்கை ஆளப்படுகிறது. தாபோர் மலையில், அருமையானவர்களே, நான் 2010 வருடத்தில் இந்த தாபோர் மலைக்கு ஜெருசலேம் சென்றிருந்த போது இந்த இடத்தை பார்த்தேன். மிக மிக அற்புதமான ஒரு உயர்ந்த மலைப்பகுதி. அந்த இடத்தில் இயேசு தன் தெய்வீகத்தை வெளிப்படுத்திய போது அதை கண்களால் கண்டார். எவ்வளவு பாக்கியம்! தன்னோடு இருப்பது ஒரு சாதாரண மனிதர் அல்ல, தெய்வம், இறைவன், இறைவனின் திருமகன் என்பதை கண்டுகொண்டார். படிப்படியாக இயேசுவோடு வாழக்கூடிய ஒவ்வொரு அனுபவரை உருவாக்கியது. இறுதியாக கெத்செமனே தோட்டத்தில் பார்க்கிறார். மன அழுத்தத்தால் நெருக்கப்பட்டு இரத்த நாளங்கள் வெடிக்க, வேர்வை மழையில் நனைந்து அடியற்ற மரம் போல தரையில் சாய்ந்து கிடந்த இயேசுவை பார்க்கிறார். ஒரு தெய்வீக திருமகனுக்கு இவ்வளவு வேதனையா? எதற்காக? பாவிகளின் மனமாற்றத்திற்காக. நிச்சயமாக இயேசு சிலுவை சுமந்த போதும் பாடுகளை பட்ட போதும் அவர் பார்த்திருப்பார். ஆக இயேசுவின் வாழ்வு, போதனை, அவருடைய பாடுகள் அனைத்துமே யாகப்பரை உருவாக்கியது. அருமையான மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணை பிரசன்னத்தில் அமர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று கூட நான் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன்.
ஃபாதர் நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது ஃபாதர். அப்படியா? நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நாங்கள் 10:30 வரை தொடர்லாம் பார்ப்போம் ஃபாதர். அங்கே தான் இருக்குது. தொடர் பார்க்குறது ஒரு குரூப்பு, இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ராக்கோழி போல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு குரூப்பு. எங்கே தூக்கம் வரும்? கண்ணு செத்து போகும். இரவில் நன்கு உறங்கி, அதாவது நேரத்தோடு ஒரு 8 மணிக்கெல்லாம் இந்த சனியனை தூக்கி தூர போட்டுரும். இல்லை டிவி ஆஃப் பண்ணி வச்சிடணும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு எல்லாம் இரவு ஜெபம் முடிச்சு நேரத்தோடு படுக்கிறதா இருந்தால் காலையில் பூ போல எழலாம். உடலில் வலி வேதனை இருக்காது. அல்லது எப்படி இருக்கும்? காலை தூக்கி வைக்கும்போது ஏதோ யானைக்காலை தூக்கி வச்ச போல் வலி இருக்கும். அப்படி தானே? உடலெல்லாம் வலி, சோர்வு. காலை பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் ஒன்று கொட்டாய் விட்டுட்டுருக்கு. கோயிலுக்கு வந்தாலும் கொட்டாய், பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் கொட்டாய். என்ன பண்ணி நைட்டு பனையற போனியா, மீன் பிடிக்க போனியான்னு கேட்க வேண்டி இருக்குது. பிரசங்கம் வைக்க வந்தா பயமா இருக்கு. வாயை பழக்கிறத பார்த்தா ஒவ்வொன்றும் வெவ்வேறு சைஸ்ல பழக்குது கோயிலில். காரணம் என்ன? கோயிலில் வந்த உடனே தான் தூக்கம் வருதான். எங்கள் கோயிலில் ஒரு அம்மா இருப்பாங்க, பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் சொல்லி கொடுத்துருவீங்க. எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து கொஞ்சம் உட்கார்ந்த உடனே ஆமாம் 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 சௌகரியார ஆமாம் அப்படின்ட்டே இருப்பாவ. ஒரே ஆமாதான். கேட்டால் வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. காரணம் இதுதான் அருமையானவர்களே. இரவை நாம் புனிதமான முறையில் எதிர்கொள்ள வேண்டும். இரவை மதிக்க வேண்டும். பகலில் வேலை செய்ய வேண்டும், இரவில் ஓய்வெடுக்க வேண்டும். அதுவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சாமுவேலை போல. அப்பொழுது கடவுள் நம்மோடு பேசுவார். எனவே இறை வார்த்தையை வாசியுங்கள், அடிக்கடி வாசியுங்கள். தங்கத்தை நெருப்பில் புடமிட அது தூயதாக்கப்படுவது போல இறை வார்த்தை குடியேறும் ஆன்மா வல்லமை உடையதாக மாறுகிறது, வலிமை படைத்ததாக மாறுகிறது. இரண்டாவதாக நற்கருணை பிரசன்னம். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆலயத்தை வந்து பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பாரம்பரியமாக பெரியவங்க அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள் எவ்வளவு தெய்வமயம். நம்ம சொக்கன் குடியிருப்போம். இப்போ கூட பார்த்து ஒன் ஆஃப் த ஐடியல் பாரிஸ் த டைஸ் ஆஃப் தூத்துக்குடின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடியில் தலை சிறந்த பங்குகளில் ஒன்று. விசுவாசத்திற்கு ஊற்றான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அவ்வளவு நம்பிக்கையுடைய மக்கள். அதுபோல் நான் செட்டிவில இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் இருந்த செட்டிவில நான் 5 வருஷமும் தினந்தோறும் காலை தவறாமல் மாதாவினுடைய பாதத்தில் இருப்பேன். சரியா? அங்கே தான் நடந்துக்கிட்டு இருப்பேன். 2 மணி நேரம் இருப்பேன். காலையில் 2 மணி நேரம் நடந்துக்கிட்டு அப்படியே தியானம். மழை பெஞ்சாலும் அங்கே தான் இருப்பேன். மழை பெய்யும், மழையோடு இருப்பேன். எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். நமது முன்னோர்கள் போற்றுதற்குரியவர்கள். அருமையானவர்களே, கடந்த காலத்தை மறந்துவிடக்கூடாது. நமது பெற்றோர் பெரியவருடைய விசுவாசம் நிறைந்த வாழ்வையை மறந்துவிடக்கூடாது. எனவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்கருணை பிரசன்னத்தில் வந்து அமருங்கள். காரணம், எல்லோரிடமும் இனம் புரியாத மன அழுத்தம் நிறைந்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் சீற்றம், வார்த்தைகள் ஈட்டியை போல வாயிலிருந்து புறப்படும். காரணம், உள்ளம் அமைதி இழந்திருக்கிறது, மனம் அழுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த அமைதியை கொண்டு வரக்கூடிய வல்லமை நற்கருணை பிரசன்னத்திற்கு உண்டு. மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் கிடைக்கும். எனவே காலையில் இல்லாவிட்டாலும் பகலில் வேலை செய்து ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர கற்றுக்கொள்ளுங்கள். உடலும் உள்ளமும் நலம் பெறும். எனவே புனித சந்தியாகப்பர் ஆண்டவரின் குரல் கேட்கவும் அவரோடு ஜெபத்தில் நெருக்கமாய் நமது வாழ்வை கட்டி எழுப்பும் நம்மை அழைக்கிறார். இந்த 2 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் உங்களிலும் என்னிலும் செயல்பட்டு
புனித சந்தியாகப்பருடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் அவருக்கு ஏற்புடைய மக்களாக வாழ நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகபரி தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகபரி தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகபரி தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகபரி தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகபரி தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகபரி தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும்.
பரிசுத்த சிநேகத்தின் தேவ திவ்ய அனுமனமாகிய நற்கரில் வீற்றிருக்கிற திவ்ய சேசுவே, எங்கள் முழு மனத நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். பாவிகள் தேவருடைய பலிபிட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல அசுசியான நினைவுகளுக்கும் வேட்கத்துக்குரிய தோராசிகளுக்கு பரிகாரமாக நாத கிறிஸ்துடைய பரிசுத்தாசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. என் தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவாசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். சகோதரிகளே,
நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். எல்லோரும் கரம் குவித்து நம் கண்களை நற்கருணை பிரசன்னத்தில் பதிய வைப்போம். நமக்காக, நம் குடும்பங்களுக்காக, நம் பிள்ளைகளுக்காக நம் இதய வேண்டுதலை ஏறெடுப்போம். பராக்குகளை தவிர்த்து நற்கருணை ஆண்டவர் இயேசுவை உற்று பார்ப்போம். ஆண்டவரே, உம் திருமணநாள் முழந்தாள் படியிட்டிருக்கும் எம் அன்பு மக்களை பாரும். குடும்பத் தலைவர்கள், தலைவியர், பிள்ளைகள் என எல்லோரும் திருவடி பணிந்து நிற்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள அமைதி குறைவுகள், நோக்காடுகள், வேதனை, கவலை அனைத்தையும் திருப்பாதம் இறக்கி வைக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். கண்ணோக்கி பாரும். குடும்பத் தலைவர்கள், தலைவியருக்கு நல்ல சுகம், இதை அமைதியும் தாரும். பிள்ளைகளை குறித்து அகமகிழும் பாக்கியம் தருவீராக. பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகளிடையே நல்ல உறவான வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். மக்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில் முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வளரும் பிள்ளைகளை கல்வியிலும் ஞானத்திலும் நற்பண்புகளிலும் வளர செய்வீராக. இந்த வேளையில் தாய்மையடைந்து நிற்கும் ஒவ்வொருவரையும், அவர்கள் கருவில் வளரும் பிள்ளைகளை இந்த நற்கருணை பிரசன்னம் தொடரட்டும். நல்ல சுகத்தால் அவர்கள் நிரப்பப்படட்டும். சுகப்பிரசவம் கைகூடி வரட்டும். பிறந்திருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளையும் பெற்றெடுத்த தாய்மார்களையும் உமது தெய்வீக வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகமும் தீர்க்காயுசும் தாரும். வளரும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் உள்ளத்தில் தெய்வீகம், ஆன்ம பலம் பெருகட்டும். கல்வியும் வாழ்வும் சிறப்பதாக. எம் இளைஞர்கள், இளம் பெண்களை அந்த இறை வார்த்தை ஒளியில் வழி நடத்தும். அவருடைய கல்வி, உழைப்பு, வாழ்வு மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தானியேலை போல, தாவீதை போல, சாமுவேலை போல இதயத்தாலுமே தேடி நிற்கும் பிள்ளைகளாக அவர்களை வளர செய்வீராக. பருவ வயதை அடைந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உரிய காலத்தில் நல்ல வாழ்க்கை துணையை தந்தவர்கள் திருமண வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. திருமணம் முடித்த பிள்ளைகளை மன ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ செய்தருளும். கசப்புணர்வுகள், பிரிவினை சிந்தனைகள் அனைத்தும் மாறி பிரிந்து நிற்கும் குடும்பங்கள் ஒன்றுபடட்டும். ஆண்டவரே, உரிய காலத்தில் எம் மக்களின் இதய தேவைகளை நிறைவு செய்யும். புனித யாக்கோபை போன்று நாங்களும் உமது வார்த்தைக்கு பணியவும், எப்பொழுதும் உம்மோடு வாழ்வினால் நெருங்கி நிற்கவும் எங்களை ஆசிர்வதியும். அருமையான பங்கு தந்தையை, அருள் சகோதரிகளை, இந்த திருவிழாவு நடைபெற சீரும் சிறப்புமாக உழைத்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, உலகத்தை கொண்ட அப்பமிதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வீப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறுமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் கடவுது. இன்னிசை பாடி வாழ்த்துவோமே, புனித யாகப்பரை போற்றுவோமே. இன்னிசை பாடி வாழ்த்துவோமே, புனித யாகப்பரை போற்றுவோமே. தஞ்சமே என் தந்தாய் என வேண்டுவோமே, தரணியர் யாம் ஒன்று சேர்ந்து பாடுவோமே. தஞ்சமே என் தந்தாய் என வேண்டுவோமே, தரணியர் யாம் ஒன்று சேர்ந்து பாடுவோமே. இன்னிசை பாடி வாழ்த்துவோமே, புனித யாகப்பரை போற்றுவோமே. ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஐயா உன் புகழ் பாட, கண்கள் இரண்டு போதாதையா உன் எழில் காண. ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஐயா உன் புகழ் பாட, கண்கள் இரண்டு போதாதையா உன் எழில் காண. அன்பு தெய்வமே உன் வழி நானென்று கலங்கி தவித்த மனிதருக்கு மீட்பினை தந்தாய். அன்பு தெய்வமே உன் வழி நானென்று கலங்கி தவித்த மனிதருக்கு மீட்பினை தந்தாய். இன்னிசை பாடி வாழ்த்துவோமே, புனித யாகப்பரை போற்றுவோமே. இன்னிசை பாடி வாழ்த்துவோமே, புனித யாகப்பரை போற்றுவோமே. புனித பெரிய யாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய யாகப்பருடைய 8ஆம் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இங்கு வருகை தந்து சிறப்பாக மறையுரையாற்றியவர் நம்முடைய அன்பு அருத்தந்தை பீட்டர் பால் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர், நல்ல நண்பன். அருத்தந்தை அவர்கள் என்னுடைய பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர். அழகப்பபுரத்தின் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர். செட்டிப்பிள்ளை பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர். அடைக்கலாபுரத்தின் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர்.
தற்பொழுது கொழுந்தட்டு பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அருத்தந்தை அவர்கள் சிறந்த ஒரு மறையுரையாளர், சிறந்த ஒரு சிந்தனையாளர், சிறப்பாக யதார்த்தங்களை வாழ்க்கையிலே நேருக்கு நேராக எடுத்துக்கூறக்கூடிய மன வலிமை கொண்டவர். இந்த நாளிலே நம்முடைய புனித பெரிய யாகப்பரை பற்றி சிறப்பாக எடுத்துக்காட்டி, புனித பெரிய யாகப்பர் நம் இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தவர், இயேசுடைய அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டவர். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை படிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் நற்செய்தியிலே நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நற்கருணை சந்திப்பிலே ஈடுபட வேண்டும். இவ்வாறு செய்கிற பொழுது நிச்சயமாக நாமும் நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய யாகப்பருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம் என்ற அழைப்பை தன்னுடைய மறையுரை வழியாக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்முடைய அன்பரு தந்தை பீட்டர் பால் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக நம்முடைய பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், இறைமக்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடியை புகழ்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே 8ஆம் திருவிழாவை சிறப்பு செய்து வின்செந்தி பால் சபையினருக்கும் ஏதும் அன்பியத்தினருக்கும் மரியாயின் சேனையினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் பெரிய யாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் சந்தி யாகப்பர் ஆண்கள் சபையினர், கார்மேல் அன்பியத்தினர் தயாரில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய யாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் சந்தி யாகப்பர் ஆண்கள் சபையினர், கார்மேல் அன்பியத்தினர் தயாரில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய வீடுகளை தேடி வருகிற பொழுது 2024 வரை வீடு திருவிழா வரியை கொடுத்து நம்முடைய பெரிய யாகப்பருடைய திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அசன குழுவினர் நம்முடைய வீடுகளை தேடி வருகிற பொழுது வெள்ளிக்கிழமை மதியம் நடைபெறுகிற ஊர் அசன பெருவிழாவிற்கு நம்முடைய இறைமக்கள் அனைவரும் பொருளாகவோ பணமாகவோ தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்திலே வைத்து புனித பெரிய யாகப்பரின் திருவிழாவை முன்னிட்டு அன்பிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். ஒரு அன்பியத்திற்கு ஒரு நடனம் கொடுக்க வேண்டும். எனவே உடனடியாக அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய பேரையும் நடன பேரையும் பங்கு தந்தை அணுகி பதிவு செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய யாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். காலை 6 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்திலே 9ஆம் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு நம்முடைய பாதுகாவலர் பெரிய யாகப்பருடைய தேர்ப்பவனியும் அதை தொடர்ந்து திருவிழா மாலை ஆராதனையும் சிறப்பாக நடைபெறும். இறைவனுடைய மக்கள் அனைவரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கலந்து சிறப்பு செய்யும்படியாகவும் பெரிய யாகப்பருடைய அற்புதங்களை வரங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அப்பா என்று அழைத்தோ, உம்மை ஐயா என்று அழைத்தோ, யாகப்பா